என்ட ஃபோன் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகியிருக்கு. ஆனா அந்த வயர் எங்க? ஆக்சுவலா நாங்க யூஸ் பண்ற இன்டர்நெட்ன்றது நிறைய இன்டர்கனெக்டட் வயர்ஸால உருவான ஒரு நெட்வொர்க். ஸோ நாங்க யூஸ் பண்ற மொபைல், லேப்டாப் எல்லாமே ஏதோ ஒரு வகையில இந்த வயரோட தான் கனெக்டடா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் இலங்கையில இருந்து கொண்டு google.com அக்சஸ் பண்றேன். ஸோ கூகுளுக்கான சர்வர் வந்து சிங்கப்பூர்ல இருக்கலாம், இந்தியால இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். பட் அங்க இருந்து எனக்கு இந்த டேட்டா வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அந்த வயருக்குள்ளால தான் எனக்கு இலங்கைக்கு வரப்போகுது. அப்ப நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் இடையில கடல் இருக்குன்னு தானே. அப்ப எப்படி டேட்டா வரும்? கடலுக்கு அடியிலயும் இதே ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான் பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எங்க இருந்து டேட்டா வரணும்னு சொன்னாலும், கடலுக்கு அடியால் வரணும்னு சொன்னாலும், அதே வயருக்குள்ளால தான் எங்களுக்கு அந்த டேட்டா வரப்போகுது. ஸோ இப்படி கடலுக்கு அடியில பதிக்கப்பட்டிருக்கிற அந்த வயரத்தான் சொல்றது சப்மரீன் கேபிள்ன்ட்டு. அப்ப இந்த கேபிள் எங்கட வீடு மட்டுக்கும் வருமோ? இல்ல. ஒவ்வொரு நாட்டிலயும் குறிப்பிட்ட சில இடங்கள் மட்டும் தான் இந்த கேபிள் வரப்போகுது. அங்க இருந்து எங்கட வீட்ட நோக்கி வந்த டேட்டாவ கொண்டு வரதுக்குன்னு சொல்லி, ஒவ்வொரு நாட்டிலயும் சில இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர்ஸ் இருப்பினம். இப்போ உதாரணத்துக்கு இலங்கை எடுத்தோம்னு சொன்னா, இலங்கையில கல்கிச, கொழும்பு, மாத்தறை இப்படியான சில இடங்கள் மட்டும் தான் இந்த சப்மரீன் கேபிள் வரப்போகுது. அங்க இருந்து வந்த டேட்டாவ எங்கட வீட்ட நோக்கி கொண்டு வரதுக்குன்னு சொல்லி, டயலாக், ஸ்ரீலங்கா டெலிகாம் இப்படியான இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர்ஸ் இருக்கினம். அவை வந்து தங்கட ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் மூலமா வந்த டேட்டாவ எங்கட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற அவைய வேண்ட டவருக்கு அந்த கேபிளுக்குள்ள அந்த டேட்டாவ அனுப்புவினம். டவருக்கு வந்த டேட்டா அப்ப எப்படி எங்கட வீட்டுக்கு வரும்? அந்த குறிப்பிட்ட சின்ன தூரத்துக்கு மட்டும் வந்த டேட்டா வந்து வயர்லெஸ்ஸுக்குள்ளால ரேடியோ வேவ்ஸ் மூலம் எங்கட மொபைலுக்கோ அல்லது எங்கட லேப்டாப்புக்கோ வந்து சேரப்போகுது. ஸோ, இந்த இன்டர்நெட்ட பார்த்தோம்ன்னு சொன்னா, குறிப்பிட்ட சின்ன சின்ன தூரங்கள் மட்டும் தான் வயர்லெஸ்ஸா இருக்க போது. 99% வந்து இந்த இன்டர்நெட்ல வயர் மூலமா தான் டேட்டா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ, சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, இன்டர்நெட்ன்றது காத்துல வர மேஜிக் இல்ல. அது ஒரு பிரம்மாண்டமான வயர் நெட்வொர்க். வெயிட். உங்களோட சிந்தனைக்கு. இப்ப நான் வந்து ஸ்ரீலங்கா டெலிகாம் எஸ்எல்டின்ற ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்றேன்னு வைப்போம். ஸோ ஃபைபர் கனெக்ஷன் சொன்னா என்ன? எங்களோட வீடு மட்டுக்கும் டேட்டா வந்து வயருக்குள்ளால தான் வரப்போகுது. அந்த ஃபைபர் கனெக்ஷன்ல இருந்து RJ45 கேபிளுக்குள்ளால நான் என் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றேன்னு சொன்னா, இதுல வந்து ஃபுல்லி வயர்ட் நெட்வொர்க்கா? யோசிச்சு பாருங்க. இப்படி டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸுக்கு மறக்காம விஎம்ஜிஆர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க.